Yeah, I'll start trying. ஹாய் சகோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு சகோ. காரணம் என்னென்னா, ஒவ்வொரு என்ன சொல்கிறது, ஆஃபீஸ்லேருந்து ஒவ்வொரு ப்ரெஷர் அங்கிட்டும் ஒரே அலைச்சல் சகோ. எப்படா இந்த சண்டே வரும், சண்டே எப்போ நம்ம வந்துட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு மைண்டு. ஆனால் உண்மையிலே என்ன சொல்கிறது, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் சகோ நிம்மதியாக இருக்க முடியுது. மற்ற நாள் பூரா எப்பா சாமின்ற மாதிரி இருக்குது. கருப்பட்டி கடை. ஸோ இந்த ரோட்டில் இப்போ இந்த ரோடு எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தூத்துக்குடி போகிற ரோடு. ஸோ தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரோட்டில் இருந்து இப்போ நம்ம சாயல்குடியில் இருக்கோம். கிட்டத்தட்ட நரிப்பையூர் அப்படின்ற அந்த பீச்சுக்கு நான் இப்போ போய்கிட்டு இருக்கிறேன். ஒரு ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும் சார். 10 கிலோமீட்டர் தான் இதுலேருந்து இது வரைக்கும். நாங்கள்லேருந்து வர்றவங்களுக்கு தான் கொஞ்சம் அது தூரமாக இருக்கும். ஆனால் இங்கே நம்மளுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால, என்ன வேலை இன்னைக்கு பீச்சுக்கு போற அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க. ஏன்னா ஓவர் டென்ஷன், தலை ஃபுல்லா அப்படியே என்னமோ ரொம்ப வெயிட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு வந்துட்டு நம்ம பீச்சுக்கு போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு, அந்த பீச்சுமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் நிறைய யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு எல்லாத்துலேயும் பார்த்துருக்கேன். ஆனால் நான் டேரெக்டாக ஒரு நாள் கூட நான் போய் விசிட் பண்ணதே இல்லை. ஸோ இன்னைக்கு எனக்கு அந்த சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி போவோம், அந்த பீச் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை வந்து வீடியோ உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி போடலாம் அப்படின்னு தான் சொல்லுவோம். நரிப்பையூர் பீச்சு நான் உண்மையிலே அது நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு வந்து மூக்கையூர் பீச் போட்டிருந்துருப்பேன். மூக்கையூர் போயிட்டு அதுக்கப்புறம் திருச்செந்தூர் போகிற மாதிரி. இது வந்துட்டு அதே ரூட் தான். அதே ரூட்டில் நரிப்பையூர் அதாவது வேம்பாருக்கு முன்னாடி லெஃப்டில் கட் ஆயிரும் இந்த ரோடு. நான் லொக்கேஷன் வேணால் நம்ம வந்து வீடியோக்கு கீழே கொடுத்துலாம் சார். சரிங்களா? பாருங்கள், ஃபுல்லாக பனை மரம் தான், பனைமரம். ஆனால் அங்கே எப்படி இருக்கு பீச், எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு தெரியல. நம்ம உள்ளக்கு போயிட்டு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம வேற எங்கிட்டாவது நம்ம ட்ரிப்பு பிளான் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்துட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துல இருந்து தான் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ ராமநாதபுரத்துலேயே எடுத்து என்ன வீடு, ராமநாதபுரத்துலேயே வீடியோ எடுத்து போடுறியே அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு லாங் ரைட் போகணுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் காரணம் என்னன்னா, நமக்கு அந்த இதுக்கு போகிறதுக்கான டைமும் டேட்டும் அமையலைன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அமையும். அமைஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு அப்படி வெறித்தனம் பண்ணிடலாம் சொல்லும். சரிங்களா? இந்த ரோடு ஆனால் உண்மையிலேயே வேற லெவலில் இருக்கு. அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். உண்மையிலேயே ரெண்டு சைடும் நம்ம இங்கிட்டும் பனை மரங்களுக்கு நடுவில் அப்படியே ட்ராவல் பண்ணும்போது உண்மையிலேயே அது வேற லெவலில் இருக்கும். ஸோ இங்கே பாருங்க சார், ஃபுல்லாக பனை மரம். அந்த ஏரியா சைடு, நம்ம சிக்கல் சைடு வந்துட்டு என்னன்னா, இந்த சோலார் ப்ராப்ளம் வந்ததுனால அந்த பனைமரங்களை பூரா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பனைமரங்கள் நான் எல்லா வீடியோலையும் நம்ம ஏரியா சுற்றி பனைமரம் தான் இருக்கிறதுனால அது ஒரு மாதிரி ஜில்னஸ் கொடுக்கும் சார். அந்த பாருங்க, லெஃப்ட் சைடு, ரைட் சைடு லெஃப்ட் வந்துட்டு கருப்பட்டி கடைகள், அதாவது கருப்பட்டி பனையில இருந்து கிடைக்கிற எல்லாத்தையும் வச்சு தொழில் செய்வாங்க. இவங்க வந்து எங்க போறாங்கன்னு தெரியல. சைக்கிள்லயே பயணம் பண்றாங்கப்பா. நம்ம நின்று பேசலாம். ஆனாலும் நமக்கு அந்த பீச்சை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா இருக்கு. உண்மையிலேயே வேற லெவல் ஃபீல் கொடுக்குது சார். இன்னைக்கு இவ்வளோ நாள் என்ன சொல்றது, இந்த ஒரு வாரம் எனக்கு அப்படியே தலையெல்லாம் ஒரு மாதிரியா ரொம்ப அப்செட்டாக இருந்துச்சு. எப்படா சாமி நம்ம வந்து அந்த வீடியோ எடுப்போம், போவோம் அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் செட் இருந்தது. கொஞ்சம் பக்கம் தான், 10 கிலோமீட்டர் தான் சார்.
ஸோ இந்த மாதிரி கடைகள்ல வந்துட்டு பதநீர், நொங்கு, இந்த பனையில கிடைக்கிற எல்லா பொருட்களுமே வந்து வச்சு இது வியாபாரம் பண்ணுவாங்க. ஸோ உண்மையிலே இதுல இந்த சைடு வந்தீங்கன்னா அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலே வேற லெவலா இருக்கும். நான்லாம் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு ஏதாவது எமர்ஜென்சியா போகும்போது இந்த சைடு இந்த பதநீர்லாம் வைப்பாங்க. அது வந்து பனை மரத்துல இருந்து எடுக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, குளிர்ச்சியானது. ஸோ அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுங்க. நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சைடு ஃபுல்லாமே அந்த கடைகள் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ இன்னைக்கு வேற சண்டே ஆச்சா, அந்த பீச் வந்து எனக்கு தெரிஞ்சு க்ரௌடா இருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ ஏன்னா இது வேற லீவ் வேற வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சின்ன பசங்களுக்கு, ஸ்கூல் பொண்ணுங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு லீவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சா. கிட்டத்தட்ட 10 டேஸ் கொடுத்துருக்காங்க. 10 டேஸ்ல அவங்க இந்த அந்த ஒரு வாரம் சும்மா வீரத்தனமா விளையாடுவானுங்க அப்படியே. ஆனா நம்ம பாருங்க இங்க வந்துட்டு ஒரு வாரத்துல அந்த ஒரு நாள் எப்படா கிடைக்குன்ற மாதிரி நம்ம வந்து ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ சரி, ஓகே. நம்ம என்ன வயசு வந்து அப்படியேவா இருக்க போகுது. அப்படியே மேல 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 போகத்தானே செய்யுது. ரோட பாருங்க, செம்மையா இருக்குதா, அழகா இருக்கு சார். பக்கம் பண்ணலாம் பாருங்க. அடிக்கிற வெயில்லையும் ஆனா உண்மையிலே இந்த உங்களெல்லாம் பாராட்டலாம் சார். இந்த தூய்மை தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்கலாம் இல்லைன்னா நாடு வந்து கண்டிப்பா வந்து சுத்தமாவே இருக்காது. ஆனா அவ்வளோ ஒர்க் பண்றாங்க. இவ்வளோ வெயில்லையும். லெஃப்ட்ல வந்து மாணிக்க நகர் பஸ் ஸ்டாப்னு போட்டிருக்கு. எந்த ஊருக்கு போறதுன்னு தெரியல. நம்ம வந்து அங்க வந்துச்சு சார். நரிப்பையூர் நரிப்பையூர் வந்துச்சு எனக்கு. அந்த நரிப்பையூர் பீச்சுக்கு போய் பார்க்கணும்னு ரொம்ப நாள் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்தது. என்ன காரணம்னா, இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம்லாம் நம்ம ஊருக்கு பக்கத்துல இருக்கிற மதுரையில இருந்துலாம் வந்து வீடியோ எடுத்து போடுறாங்க. அது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்து போட்டாங்களா. நான் வந்து ஒரு நாள் கூட வந்து நம்ம இந்த ஏரியா சைடு நம்ம வந்ததே இல்லை. ஸோ எப்படியாவது நம்ம போய் அதை பார்க்கணும், எப்படிதான் இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. சரி, ஓகே, நம்ம இன்னைக்கு சண்டே தானே, அப்படியே ரிலாக்ஸேஷன் இதுல வந்து லெஃப்ட் கட் பண்ணணும். சார் லெஃப்ட் கட் பண்ணா அந்த நரிப்பையூர் பீச் தான். ஓகே, கூல். சண்டேன்றதுனால மக்கள் எல்லாருமே ஆரவாரமா இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் தானே, எல்லாருக்குமே லீவு. அங்கங்கன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறது, அது இதுன்னு நிறைய வேலைகள் இருக்கான். அது ஒரு தனி லைஃப். இதுல கொஞ்சம் ரோடுமே கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கு. ஆனா அழகா இருக்கு சார் ரோடு. பாருங்க, இந்த ரைட் சைடு பூரா அப்படியே ஒரு ஏதோ இந்த ரோடு மாதிரி இருக்கு. இதை கொஞ்சம் சரி பண்ணி போட்டாங்கன்னா நல்லா இருக்கும். பிஸ்மில்லா நகர். இல்லை, வேற லெவலில் இருக்கு சார். சண்டேன்றதுனால பைக் எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க போல வெறித்தனமா. நம்மள மாதிரி எத்தனையோ பேர் இருப்பாங்கல்ல, எங்கேயாவது போகணும், வைக்கணும், ஒரு நாள் ஃப்ரீ ஆகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ராமநாதபுரத்துல இன்னும் ஒன்று பெரிய, என்ன சொல்றது, அந்த வில்லுண்டி தீர்த்தம் ஒன்று இருக்குன்னு சொல்றாங்க. அந்த கடலுக்கு நடுவுல இருக்கு. ஆனா அது எப்படின்னா, கடல் தண்ணி வந்து உப்பு கரியும். ஆனா அதுக்கு நடுவுல இருக்கிற அந்த அந்த வாட்டர் இருக்கு பாத்தீங்களா, கடலுக்கு நடுவுல இருக்கிறது, சைட்ல இருக்கிற தண்ணியுமே அள்ளி கொடுப்பாங்க. ஆனா சென்டர்ல இருக்கிற அந்த பேர் வில்லுண்டி தீர்த்தம் சொல்லுவாங்க. அதுல இருக்கிற தண்ணி வந்து அப்படியே, என்ன சொல்றது, நார்மல் தண்ணி மாதிரி அப்படியே சூப்பரா இருக்கு சார். சண்டேனால அப்படியே ஆட்டோல அள்ளி போட்டு வராங்கப்பா. சரி, ஓகே. பீச் பீச் தான். இன்னைக்கு தான் சரக்கு அடிக்கிறது எல்லா வேலையும் இனிமேல் தான் இந்த பீச்சில் அப்படியே நடக்கும் போது. பீச்சும் ஒரு வழியாக வந்து சேர்ந்துருச்சு சார். ஸ்கூல் பசங்க, ஸ்கூல் பாரம்பரிய இந்த ரோட்ல ரொம்ப தூரம் அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டு இப்போ சைடில் பாருங்க, அழகாக இருக்கு. ஓ, இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம்னு ஒன்று போட்டு விட்றாங்கப்பா. அதனாலதான் இந்த ரோட்ல அப்படியே போயிட்டே இருப்போம். இந்த ரோடு எங்க போகுதுன்னு பார்ப்போம். தென்னை மரங்களை ஒட்டி, பனை மரங்கள் ஒட்டி போச்சுன்னா அப்படியே வேற லெவல்ல ஃபீல் கொடுக்குன்னு நினைக்கிறேன். அப்படி
இப்போ என்னன்னா நான் பீச்சை ஒட்டி அப்படியே அந்த ரோட்ல டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கிறேன் சகோ. ஏன்னா சைட்ல வந்துட்டு அந்த பனை மரங்கள், தென்னை மரங்கள், சவுக்கு மரம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இடம் பிளேஸ் இருந்துச்சுன்னா உண்மையிலேயே அது வேற லெவல் ஃபீல் கொடுக்கும், சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி இடத்துக்கு தான் நான் போய்கிட்டு இருக்கேன். ஏன்னா அங்க மொட்டை வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இது வந்து ரொம்ப டேஞ்சரும் கூட. நம்ம வந்து தனியா வந்து வரக்கூடாது. நீங்க பாருங்க சார், சூப்பரா இருக்கு சார் வந்துட்டு. ஆனா ஆள்கள் நடமாட்டம் எதுவுமே இல்ல. ஆனா வெறித்தனம் பண்ணலாம். இந்த ரோட்லயே அப்படியே போய் டிராவல் தான் பண்ணுவோமே, இது வரைக்கும் போகுதுன்னு சொல்லிட்டு. ம். நான் இந்த ரோட்ல ஒரு நாள் கூட வந்ததில்ல. திருடன் கிருடன் இருந்தான்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிக்கல். வேற லெவல்ல இருக்கு சார். இன்னும் கொஞ்சம் கடலை ஒட்டி சவுக்க மரம்லாம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஓ, வருது வருது வருது, பாருங்க. சூப்பரா இருக்கு சார். சூப்பர் சூப்பர். எஸ் 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 எஸ். பார்த்தீங்களா எவ்வளோ அழகா இருக்குங்க. உண்மையிலேயே வேற லெவலில் இருக்குல்ல சார். மெயின் ரிலாக்ஸேஷன் இந்த மாதிரி இடத்துக்கு தான் வந்து பண்ண முடியும். அப்படியே இந்த ரோட்லேயே போனால் எங்கே போகும்? நம்ம இன்னும் கொஞ்சம் கடலை ஊற்றி சிவப்பு மரங்கள் இருந்துச்சுன்னா நல்லா அழகா. உண்மையிலேயே நான் கூட என்னமோ ஏதோ நினச்சி வந்தேன் சூப்பராக தான் இருக்கு. நம்மளுக்கு வந்து அப்படி தண்ணி தண்ணி ரோடு உங்ககிட்டலாம் மோசமாக இருக்குதுவா. ஹிட்டன் ஸ்பாட் அது மாறியா இருக்கு சிவா. ஆட்கள் யாருமே இல்லை. ஓ, நல்லா இருக்கு. ஓ, ஸ்டாப் பண்ணிடலாமா? ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ ஐசோ, ஒரு வழியாக நம்ம வந்து பீச்சுக்கு வந்து வந்தாச்சு சகோ. நம்ம வந்து என்ன சொல்கிறது, பீச்சுக்கிட்ட நம்ம வந்து வந்தாச்சு. ஸோ நரிப்பையூர் பீச் ரொம்பவுமே வந்துட்டு பாருங்கள், வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். உண்மையிலே அருமையாக இருக்குது. இந்த சைடு மட்டும் கொஞ்சம் ரோடு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது சார். ஸோ இந்த நிற்கிறாப்புல நம்ம வந்து வண்டி இங்கே நிற்கிது. சரி, ஓகே. நம்ம இந்த இடத்துல யாருமே இல்லை. நான் வந்து ஏன் யாருமே இல்லாத இடத்துக்கு வந்திருக்குன்னா, கொஞ்சம் நேரம் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கே போய்க்கலாம் சோகம். காரணம் என்னென்னா, ரொம்பவுமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது. இந்த அளவுக்குலாம் அப்செட் ஆகக்கூடாது. ஒரு வாரம் ஆயிடுச்சு சோகம். ஆனால் அருமையாக இருக்குது, ரொம்ப அமைதியாக இருக்குது சகோ. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உண்மையிலேயே வேறு லெவலில் சூப்பராக இருக்குது பாருங்கள். கீழே ஃபுல்லாமே பாறை சகோ. ஸோ அங்கே தான் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, அங்கே தான் வந்துட்டு எல்லாருமே இருக்கிறாங்க. பீப்புள்ஸ் எல்லோரும் அந்த என்ஜாய் பண்ண வருவாங்கல்ல. ஆக்சுவலி ஸோ நான் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. பார்த்து நான் யாரோ அவங்களோட வாட்சை வந்து விட்டுட்டு போயிருக்காங்க சார். டைம் ஓடிக்கிட்டே தான் இருக்குது பாருங்கள். இது கோல்டு வாட்சா? கோல்டெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லையா? கோல்டுன்னா ஒரு லேடிஸ் வாட்சு சகோ. அவங்க யாரோ லவர்ஸ் யாரோ வந்திருப்பாங்க போல. இதை போய் யார்கிட்ட போய் எங்கே நினைக்கிறாங்க? இருக்கட்டும், இருந்த இடத்துல கொஞ்ச நேரம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய்க்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் சகோ. உண்மையிலே சூப்பராக இருக்குது. அந்த வியூ பாருங்கள், உண்மையிலே அருமையாக இருக்குது சகோ. நரிப்பையூர் பீச் வந்துட்டு நான் இது வரைக்கும் நான் வந்ததில்லை. ஸோ இதுதான் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட் டைமு. ஸோ உள்ளே எப்படி இருக்குன்னு ஒரு வியூ பார்த்துட்டு வந்துடலாமா?
சூப்பராக இருக்குது. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் வாங்க விசிட் பண்ணுங்கள், உண்மையிலேயே நல்லா இருக்குது பாருங்கள். ஆனால் இதில் இது வரைக்குமே வந்து கடல் தண்ணி வந்திருக்கு, ஃபுல்லாமே வந்து குண்டும் குழியுமா பாறைகள் தான் சொல்லுவோம். மணல் தான் அப்படி பாறை மாதிரி ஆகிடுச்சா இந்த பாறையில் தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாறை. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அங்கிட்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மணல். ஸோ அங்கே தான் எல்லாருமே குளித்து எல்லாருமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. அங்கே வியூ பாயிண்ட் பார்த்தோம். இதில் ஒரு லைட்டாக ஒரு சினிமேட்டிக் வீடியோ போட்டால் செம்மையாக இருக்குது சார். ஸோ இதுதான் ஸோ இங்கே வந்து யாருமே குளிக்கிறதுக்கு அலௌடு இல்லை. அங்கே தான் எல்லாருமே குளிச்சுட்டு இருக்காங்க. இந்த அமைதி வேறு மாதிரி ஃபீல் கொடுக்குது சார். இவ்வளோ நாள் இருந்ததுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அப்செட்டாக இருந்ததுக்கு இன்றைக்கி உண்மையிலேயே நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி. அதான் இந்த லீவு டைமில் வந்துட்டு நம்ம எங்கேயாவது நம்ம வந்து கிளம்பிடணும் சார். நம்ம வந்து வீட்டிலேயே இருக்கக்கூடாது. பின்னாடி என்னோடய வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. உண்மையிலே சூப்பராக இருக்குது. இங்கே வந்து எந்த தொலையுமே இருக்காது. நம்ம வந்து மைண்டு வந்து ரிலாக்ஸ் ஆகணும், மைண்டு வந்து அப்செட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம். எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் சரி. ஸோ இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. யாருமே இல்லாதது பீச் இல்லைல்ல, அப்படி இல்லை. ஈவினிங் டைமில் வந்துட்டு எல்லாருமே வந்து இருப்பாங்க. இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:30 ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலும் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ரொம்ப சைலண்ட்டாக அந்த அலையோட சவுண்டை தவிர நம்மளுக்கு வேறு எந்த சவுண்டுமே இங்கே வந்து கேட்காது. சைலண்ட்டாக இருக்கலாம். வந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன வேலையாக இருந்தாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லுவோம். உண்மையிலேயே பீச் ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் சரிங்களா. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் ஷேர் கண்டிப்பாக பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ வந்து போட்டுக்கிட்டே இருப்பேன். அதனால் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சகோ. எந்த தொல்லையுமே இருக்கா சகோ. ஃப்ரீயாக இருக்கலாம். நம்ம வந்துட்டு ஃப்ரீயாக இருக்குன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துடுங்க. அந்த சைட்லாம் போனீங்கன்னா லவ்வர்ஸுக்கு வந்து அட்டுலியம் வந்து பெரிய அட்டுலியமாக இருக்கும். ஸோ இங்கிட்ட வந்து கார்லலாம் போகிறாங்க. இதுக்கு மேலே அங்கிட்ட எந்த பீச் இருக்குதுன்னு தெரியல. உண்மையிலேயே இந்த பீச்சு சூப்பராக இருக்குது சார். வேறு லெவலில் இருக்குது. எனக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உண்மையிலே சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது கொஞ்சம் சைலண்ட்டாக அமைதியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பீச் வந்து விசிட் பண்ணுங்கள் சார். இப்போ எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயான மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு வாரம் ஃபுல்லாக ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துட்டு இப்போ வந்து இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது கொஞ்சம் நம்ம இயற்கையை தேடி போகிறதுக்கு காரணமே அதானே சார்.